guys, welcome back to another video. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு வீடியோல எப்படி green screen ரிமூவ் பண்ண போறத பார்க்க போறோம். சரி ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கீழ சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டன் இருக்கும். அதை பிரஸ் பண்ணி ஆல் கொடுத்துங்க. சரி வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம தொடர்ந்து எக்கச்சக்கமான Filmora டுட்டோரியல்ஸ் பார்த்து போட்டுட்டு இருக்கோம். எல்லா டுட்டோரியலும் பாருங்க. பிடிச்சிருந்தா எல்லா வீடியோவும் லைக் பண்ணுங்க. நம்ம வியூஸ் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சரி ரொம்ப பேசாம முடியுமா ஸ்டார்ட் பண்ணலாம். பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் Filmora 9 ஓபன் பண்ணிக்கிறேன். Filmora 9 ஓபன் பண்ணியாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா Filmora 9 ஓபன் பண்ணியாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா கிளிக் பண்றேன். பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஓப்பன் ஆயிடுச்சு பார். இப்போ பார்த்தீங்கன்னா நான் போயிட்டு ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் இவ்வளோ நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இதுலேருந்து ஒரு 2 க்ரீன் ஸ்க்ரீன் மட்டும் இப்போ இம்போர்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிருக்கேன். எக்கச்சக்கம் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ மெயின் 4 மெயின் 5 மட்டும் இப்போ இம்போர்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா மெயின் 4 மெயின் இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஆகிட்டு இருக்கு. ப்ராக்ஸி பேர் கேட்கும் நோ கொடுத்துருங்க அதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 வீடியோ இம்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ ப்ராஜெக்ட் செட்டிங் போங்க. கீழே போய்ட்டு ப்ராஜெக்ட் ரெசல்யூஷன் அப்படி வச்சுருங்க. ஆசிட் லாக் பண்ணுங்க. FPS மட்டும் கொஞ்சம் 30 வச்சுருங்க. பார்க்கவே ஸ்மூத்தாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 வீடியோ இருக்குது. 2 வீடியோ இம்போர்ட் பண்ணி டைம் லைனில் போட்டுடுறேன். டைம் லைன் செகண்டில் போடுங்க. ரெசல்யூஷன் 1080p 30 FPS கொடுத்துட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ டைம் லைனில் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். திரும்பி வீடியோஸ்க்கு போகிறேன். பார்த்தீங்கன்னா மை டெம்ப் இருக்குது. அதில் போய்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணேன். நான் எக்கச்சக்கமான டெம்ப் விட்டுருக்கேன். இல்லை அந்த ட்ரீ டாப்ஸ் மட்டும் எடுத்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ அந்த வீடியோ டேராக எடுத்து வந்து டைம் லைன் 1 போட்டுறேன். வீடியோ கிளிக் பண்ணிட்டு எவ்வளோ வீடியோ இருக்கோ அந்த கிளிப் எதுவுமே வச்சிடறேன். பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. இப்போ வந்து வீடியோ வந்தாச்சு. இப்போ நம்ம லீடர் பண்ணிட்டு கரெக்டாக சைஸை ஃபுல் பண்ணி வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி கரெக்டாக வச்சுக்கிறேன். அதுமாரி அந்த சைடு இன்க்ரீஸ் பண்ணி கரெக்டாக வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ கிளிக் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுட்டேன். இப்போ வந்து அந்த மேல் பண்ணி வச்சா இப்போ பாருங்கள் லெஃப்ட் கிளிக் என்ன பண்ணிடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீன் இருக்கும். அதுக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆல்சி க்ரீன் ஸ்க்ரீன் விட்டு பென் டூலை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு டேராக க்ரீன் ஸ்க்ரீன் எங்கே இருக்கோ அவங்க கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்ட் போய்டும். ஓகே பேக்ரவுண்ட் போய் வச்சு ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விழுந்துச்சு. செகண்ட் கிளிப்பை லெஃப்ட் கிளிக் பண்ணுங்க. கண்ட்ரோல் ஆட் வச்சு க்ரீன் ஸ்க்ரீன் இது பண்ணுறது கிளிக் பண்ணுங்கள். மேலே போங்க. பென் டூல் இருக்கும். பென் டூலை கிளிக் பண்ணுங்கள். சாரி கைஸ் பென் டூலை கிளிக் பண்ணுறேன். வச்சிட்றேன். சென்டராக வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பென் டூலை கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கிளிப்பில் க்ரீன் ஸ்க்ரீன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீன் போயாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்டார்டிங்கில் வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே கொடுத்துட்றேன். பார்த்தீங்கன்னா பண்ணியாச்சு. இப்போ ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது காய்ஸ் பாருங்கள். இதுமாரி தான் க்ரீன் ஸ்க்ரீன் ரிமூவ் பண்ணணும். எப்படி ரிமூவ் பண்ணுறது பார்த்தாச்சு. இதுமாரி வேறு டுட்டோரியல் போடுறோம் காய்ஸ் பாருங்கள். க்ரீன் ஸ்க்ரீன் ரிமூவ் பண்ணிட்டேன். இதுமாரி தான் காய்ச்சி நம்ம வீடியோ க்ரீன் ஸ்க்ரீன் அதுமாரி க்ரீன் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி க்ரீன் ஸ்க்ரீனை இதுமாரி தான் ரிமூவ் பண்ணணும். பேக்ரவுண்ட் மாற்றணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதேமாரி தான் ரெக்கார்ட் பண்ணி மாற்றணும். இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீன் ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே கொடுத்துறேன் காய்ச்சி. இப்போ பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. இப்போ ரெண்டர் பண்ணுறேன். இப்போ ரெண்டர் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப ஃபாஸ்ட் ஆகிடுங்க. என்னோடய சிஸ்டம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரெண்டர் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் ரெகுலராக வீடியோ போட்டுட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா ரெண்டர் ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 2000 முடிச்சிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 2000 முடிஞ்சிச்சு. இப்போ கிளிக் போய் ஸ்டார்டிங்கில் எடுத்து போய் வச்சிடறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டார்டிங்கில் வச்சிடறேன். இப்போ ப்ளே பண்ணுறேன் காய்ச்சி பாருங்கள். ரெண்டர் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா போனதுக்கும் லேகாக இருக்கும். பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்மூத்தாக இதாக வேணா அது பாருங்கள் காய்ச்சி. போன தடவை லேக் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிளியராக பர்ஃபெக்டாக இதாக இது பாருங்கள். இந்த வீடியோ பாருங்கள். கைஸ் நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலில் இந்த வீடியோஸ் வருது பாருங்கள். பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணியாச்சு. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மட்டும் பெல் பட்டன் எழுதி பாருங்கள். மீண்டும் இந்த மாதிரி பண்ணுற அடுத்த வீடியோ பார்க்கலாம். நான் நீங்கள் பார்த்துட்டு டேக்கி நாங்கள் கேட்டு ஹேவ் அ நைஸ் டே. பாய்.